இன்னைக்கு ஒரு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். சாம்பார் கருவடாம். ஆமாம் சார், இப்போ சம்மர் வந்துடுது இல்லையா, வெயில் காலத்தில் இது போட்டு வச்சுருந்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். சரி, இது என்ன வச்சுருக்கேன்னா நார்மல் கருவடா, கூட்டு கருவடாலாம் போட்டிருக்கோம் நம்ம. இது வந்து சாம்பார் கருவடா. இது எப்படின்னா எந்த கிளாஸில் எடுத்துருக்கோமோ ஒரு கிளாஸ் வந்து உளுத்தம்பருப்பு, அதில் பாதி வந்து தட்டைப்பயிறு, பாதி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, தட்டைப்பயிறு, கால் வந்து கடலைப்பருப்பு, 1/2 கால். அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி விதை, 2 டீஸ்பூன் வந்து வெந்தயம், மிளகா வந்து காரத்துக்கு எவ்வளவோ அந்த காரம் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அலம்பிட்டு ஊற வச்சிருவேன். ஊற வச்சுட்டு காத்தாலும் நல்லா மிக்சியில் போட்டு ஜெல்லாம் வடிச்சுட்டு அரைச்சிட்டு இந்த பரங்கிக்காய் வச்சுருக்கேன்ல, அந்த பரங்கிக்காய் சீச்சு போட்டு உருட்டி வைக்க வேண்டியதான். ஒரு 3 நாள் அவங்க காயறதுக்கு 3 காய்ச்சல் வைக்கணும். எடுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே போடணும். எல்லாமே 3 காய்ச்சல். ஆமாம். ஸோ இது இன்னைக்கு வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். சாம்பார் கருவடா. கருவடாம்னா சில பேருக்கு புரியாது. இது வந்து நம்ம வடாம் போடுற மாதிரி இந்த கருவடாம் அப்படிங்கிறது வந்து சாம்பாருக்கு கூட்டுக்கு பண்ணும்போது அது பண்ணிட்டு அது மேலே அது எண்ணெயில் பொரிச்சிட்டு அதை போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். காய்கறி இல்லாத போது யூஸ் பண்ணிக்கலாம். கருவடான்னு பேர், அது பேர். ஆமாம். ஓகே, பார்க்கலாமே. அந்த கொத்தமல்லி வரையும் வெந்தயத்தை இப்போ ஊற போட்டேன். இது வந்து காத்தால எழுந்து ஒரு 5 மணிக்கு எழுந்துடும் இல்லையா, எழுந்துக்கப்புறம் ஊற போட்டேன். ஒரு 2 hours ஊறினா போகிறோம். பட் வெந்தயம் வந்து ஊறத்துக்கு லேட் ஆகும். ஸோ நான் அது ஊற வச்சுட்டேன். காத்தால நான் திருப்பி நம்ம அரைக்கும் போது காமிக்கிறேன். ஊற வச்சேன் இல்லையா, மிளகா, தனியா, வெந்தயம், அது ஜலத்தை இல்லாமல் எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிட்றேன். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு ஆமாம், ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அப்புறமா அதை அனுப்புகிறேன். ஜலம் இல்லாமல் ஏன்னா உருட்டி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வேணும். அதுவும் ஜலம் இல்லாமல் அப்படியே எல்லாம் ஒன்றா போட்டு வச்சுக்கிறேன். எவ்வளோ உப்பு வேணும் அதையும் போட்டு இது பாதி அரைச்சுட்டுருக்கேன். வச்சுருக்கேன் அதையும் அரைச்சுட்டு இதை வந்து சீச்சு வச்சுருக்கேன். அந்த பரங்கிக்காயை எல்லாம் ஒன்றா போட்டுருவேன். அரைச்சுன்னு வச்சு இல்லையா, அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். அப்புறம் இந்த பரங்கிக்காய் போடுறேன். இந்த கருவேப்பிலை, இந்த பரங்கிக்காய் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கலந்துக்கிறேன். நல்லா சுக்காக காஞ்சிடுச்சு பார்த்தீங்களா. 3 நாள் காய்ச்சல் தான். 3 நாள் காய்ச்சல் நல்லா வெயில் வந்துச்சு. இது அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துடலாம். கொஞ்சம் கை ஈரம் இல்லாமல் பார்த்துட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 1 வருஷம் 2 வருஷம் ஒன்றுமே ஆகாது. இது எல்லாம் இந்த வயசுல வந்து இப்போ இந்த வெந்தய குழம்பு பண்ண போகிறேன். அதை போட்டு காமிக்கிறேன். சாம்பாருக்கும் போடலாம், வத்த குழம்புக்கும் போடலாம். ஸோ எல்லாம் வெந்தய குழம்பு, வத்த குழம்பு, சாம்பாருக்கு போடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது வந்து வெறும் குழம்பு கருவடம், அது வெறும் சாம்பார் கருவடம். அதுன்றது வந்து சாம்பாருக்கு, வத்த குழம்புக்கு, வெந்தய குழம்புக்கு, இது 3த்துக்கும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 1/2 கிலோ போட்டு வச்சோன்னு வச்சுங்க, வருஷம் 2 வருஷம் நல்லா வரும். எப்படி இது வெந்தய குழம்பு இதை வச்சு வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறது அதுவும் காமிச்சிடறேன். இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, கருவடா, கூட்டு கருவடா, குழம்பு கருவடாலாம் இது போட்டோன்னு வச்சுக்கோ. சப்போஸ் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக, கூட்டு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் தண்ணி வந்து இழுத்துடணும். ஆமாம், என்னென்னா காய்கறியே இல்லாமல் இப்போ அந்த குழம்பு வைக்கும்போது ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும். யாராவது வந்துட்டா ஒன்றும் காய்கறிலாம் இல்லை அப்படின்னா கூட வச்சு வச்சோம்னா உடம்புக்கும் நல்லது. ஏன்னா இதில் என்ன இருக்குது, உளுத்தம்பருப்பு இருக்குது, கடலைப்பருப்பு கொஞ்சம், இந்த தட்டைப்பயிறு கொஞ்சம், காய்கறி இருக்குது, கொஞ்சம் வெந்தயம் போட்டேன், தனியாக போட்டேன். வெந்தயம் தனியாக வாசனையும் தூக்க முடியும். சாதாரண குழம்புக்கு ஒரு நல்லா இருக்கும். அது 2 காய் இருந்தால் கூட அது 2 கூட வறுத்து போட்டால் கூட அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிம்பிளாக ஒன்றுமே இல்லை அப்படின்னா டக்குன்னு வைக்கிறதுக்கு வெந்தய குழம்பு வச்சு காமிக்கிறேன். இது அப்படியே ஸ்டோர் பண்ணிடுறேன். நான் இன்னொரு வீடியோவில் வந்து வெந்தய குழம்பு வீடியோவும் இன்னொரு சாம்பாரில் போட்டு காமிக்கிறது வீடியோ பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ்.